காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி. யூஸ்வலாக ஒரு உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது பெஸ்ட்டா இல்லை இதை விட இது பெட்டரா அப்படிங்கிறது நமக்கு யோசிக்க தோணும். அப்படி பலருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே அப்படின்னு மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்னது, இல்லை மேலை நாட்டு மருத்துவர்கள் அவங்க வழக்கு அந்த மாதிரி. உலகத்திலேயே பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி. ஸோ அது ஆயிலை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது போர்ட்ரே பண்ண ஒரு விஷயம் நெல்லிக்காய். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தி, அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னா. பட் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பட் ஓவராலாக சத்துக்கள் 100 கிராமுக்கு அப்படின்னு சத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது நெல்லிக்காய் தான். ஸோ ஆப்பிள் இரண்டாவதாக தான் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா, ஆப்பிளில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா குவர்செட்டின் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் ஆப்பிளில் ஜாஸ்தியாக வந்திருக்கு. இதில் ஒரு 4 மில்லிகிராம் இருக்குது. இதில் நெல்லிக்காயில் 1.2 மில்லிகிராம் இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய கணக்குகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தான் கணக்கு. ஸோ குவர்செட்டின் அப்படிங்கிற சத்து ரொம்ப எதற்கு முக்கியம் அப்படின்னா, அதுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இரண்டு முறைகளுமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை வளர்க்கும், நோய் இல்லாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதற்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புகளில் செல்கள் அதிகமாக சேதமாகாமல் இருப்பதற்கு ரொம்ப முக்கியமானது. கேன்சர் போன்றவற்றை தடுக்கக்கூடிய தன்மை, அதற்கு முக்கியமான குவர்செட்டின் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்பிளில் 4 மில்லிகிராம் இருக்குது. அடுத்து கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 52 கேலரி. ஆப்பிள் தான் கேலரி ஜாஸ்தியாக இருக்குது. நெல்லிக்காய் கேலரிஸ் கம்மியாக இருக்குது. அதுமாதிரி லியூட்டியோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா, இதுவும் தாபிதத்தை தடுக்கும், இருதயம் போன்ற விஷயங்களுக்கு அது செயல்படுவதற்கு ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய ஒரு ஃப்ளேவனாய்ட்ஸ். ஸோ அதுவும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் ஜாஸ்தியாக இருக்குது. மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்டுங்கிறது ஆப்பிளில் 13.81 கிராம் இருக்குது. இதில் 10.18 கிராம் இருக்குது. ஸோ அதுவும் எதில் அதிகமாக இருக்குன்னா ஆப்பிளில் இருக்குது. ஆனால் நெல்லிக்காயில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளை கம்பேர் பண்ணுறப்ப நெல்லிக்காயில் இரும்புச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது, புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்குது, பாஸ்பரஸ், கால்சியம், மேங்கனீஸ் போன்றவை இருக்கும். முக்கியமாக நெல்லிக்காய் அப்படிங்கிறப்ப அங்கே டயட்ரி ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டயட்ரி ஃபைபர் இதில் எவ்வளோ இருக்குன்னா, நெல்லிக்காயில் 4.3 கிராம் இருக்குது. ஆனால் அதற்கு பாதி தான் ஆப்பிளில் இருக்குது, 2.4 கிராம் இருக்குது. ஆனால் இதை நம்ம நல்லா கொஞ்சம் யோசிச்சோன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ ஃபைபர் சத்து தேவை அப்படின்னா 25 கிராம் தேவை. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கால்வாசி நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த நெல்லிக்காயில் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சத்துக்களை வச்சு நம்ம இதை செக் பண்ணி பார்த்து இந்த வித்தியாசத்தை பார்க்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலாக இது 100 கிராமுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு ஆப்பிள் சராசரியாக 149 கிராம் இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சராசரியாக 5.5 கிராம் தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய கணக்குகள் எல்லாம் முக்கால் ஆப்பிளுக்கும், அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் என்ன அப்படின்னா ஒரு 5-10 நெல்லிக்காய் சாப்பிட்டா தான் நமக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ 5.5 கிராம் அப்படின்னா ஒரு 20 நெல்லிக்காயாவது நமக்கு சாப்பிட்டா தான் இந்த சத்துக்கள் வரும். ஸோ அப்போ நியூட்ரிட்டிவ் வேல்யூவை இப்படி வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ எப்பவுமே உணவு அப்படிங்கிறப்ப மரபு சார்ந்த ஒரு உணவு போகிறது சிறந்தது. வாழ்வியலும் மரபு சார்ந்து போகிறது ஒரு விஷயம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் எந்த ஒரு கோல்டு ஸ்டோரேஜுக்கும் போகாமல் வரக்கூடிய ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஆப்பிளில் வேக்ஸ் கோட்டிங் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இயற்கையாகவே ஆப்பிளுக்கு ஒரு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால சூழ்நிலைக்கு தட்ப வெப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு நேச்சுரலாக ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். இது இல்லாமல் என்னென்னா, FDA ஒரு குறைந்த அளவு எடிபிள் வேக்ஸ் கோட்டிங் அப்படின்னு, அதாவது நம்ம உண்ணக்கூடிய வேக்ஸ் கோட்டிங் அலோவ் பண்ணியிருக்கு. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு அதிகமாக வேக்ஸ் கோட்டிங் பூசப்படுது. இதில் நம்ம இதுவா அதுவா அப்படிங்கிறத நம்ம சரியாக கணிக்க முடியாது. ஸோ அப்போ எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ யூஸ்வலாக நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கும் நம்முடைய நாட்டிற்கும் ஏற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். அதற்கு இப்போ சர்க்கரை நோய்க்கே ஒரு அற்புதமான ஒரு டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு 100 கிராம்னு வச்சு தான் இந்த சத்துக்களை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்த்தோம். ஸோ அப்போ 100 கிராமுக்கு இதில் ஒரு 4 நெல்லிக்காய் 5 நெல்லிக்காய் வந்து எடுக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ஒரு ஆப்பிளில் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு 4 நெல்லிக்காய் நல்லா ஒரு 2 லிட்டரு தண்ணியில் ஒரு 2 நெல்லிக்காயை துருவி போட்டுட்டு நீங்கள் எப்பெல்லாம் தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்த தண்ணீர் அந்த நெல்லிக்காய் துருவல் உள்ளே இருக்கிறத குடிங்க. அடுத்து திருப்பி தண்ணீர் குடிக்கிறப்ப 2 நெல்லிக்காய் சீவி இது பண்ணுங்க. ஸோ இதை பண்ணும் பொழுது நீங்கள் வந்து பிளட் சுகர் லெவலை ஃபாஸ்டிங்லேயும் பிபிலையும் ரேண்டம்லேயும் 2 வெவ்வேறு நாட்களில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஆப்பிளை சாப்பிட்ட நாட்களை விட இந்த நெல்லிக்காயை சாப்பிட்ட நாட்களில் வந்து இரத்த சர்க்கரை அளவு நல்ல சீராக இருக்கும். இன்னும் நம்ம டயட்டோட ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாகவே இருக்கும். ஈவன் 300-400 இருக்கவங்களுக்கு கூட நல்லா குறைந்து வரும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமதுக்கு நாட்டுக்கு ஏற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். ஸோ அதுக்காக ஆப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் முடிஞ்ச அளவு தோல் சீவி சாப்பிட்லாம். ஆனால் ஆப்பிள் சாப்பிட்டா தான் சத்து, அவ்வளோ காஸ்ட்லியாக தான் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 3 நெல்லிக்காய் 2 நெல்லிக்காயே வந்து பார்த்திங்கன்னா பல மருத்துவ அதிசயங்களை செய்யும். இந்த நெல்லிக்காய் இப்படி அற்புதமான நெல்லிக்காயை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா நெல்லிக்காயினோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூஸஸாக வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அரைச்சி போட்டுட்டு அதில் சர்க்கரை கலந்து இல்லை தேன் கலந்து, தேன் கூட ஓரளவுக்கு ஓகே, பட் சர்க்கரை கலந்து அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாமான்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பழங்களையும் நம்ம வந்து ஜூஸ் ஆக்கணும் அப்படின்னா அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் குறையும். ஸோ இந்த நெல்லிக்காயோட சிறப்பே என்ன அப்படின்னா இதில் டயட்ரி ஃபைபர் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஜூஸாக எடுக்கும் பொழுது அந்த ஃபைபர் கண்டென்ட் குறையும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக்ஸ், நமது வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு தேவையான நார்ச்சத்து வந்து வெகு குறைவாக கிடைக்கும். ஸோ அதனால் நெல்லிக்காயை ஜூஸஸாக எடுக்காமல் அப்படியே சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நான் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சீவி தண்ணீரோடு கலந்து சாப்பிட்லான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிடலாமே தவிர ஜூஸஸாக சாப்பிடக்கூடாது. அண்மை காலமாக வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் அப்படின்னா, கொஞ்சம் அந்த தேன் நெல்லிக்காய் அந்த இதை வாங்கி அந்த டப்பா பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஹனி இருக்கும், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்கும், சுகர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி எடுப்பதனால் பயனா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு அதை ஸ்டீம் பண்ணுறப்பயே மெயினாக நெல்லிக்காய்ங்கிறப்ப அதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ அந்த சத்துக்கள்லாம் நம்ம வந்து இழந்துடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. ஸோ சர்க்கரை பாகுல ஊடுருறப்ப அதுவும் நமக்கு நல்லது கிடையாது. அப்போ தேன் நெல்லிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி தேனில் வச்சு எடுக்க முடியுமானா அப்படி எடுக்க முடியாது. நம்ம கட் பண்ணி நம்ம தேனில் போட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர்த்துவம் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது தேனுடன் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும். ஸோ அது இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் அந்த புளிப்புக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன் வேணுமா தொட்டு சாப்பிடலாமே தவிர தேன் நெல்லிக்காயை வந்து எடுப்பது அவ்வளோ சிறந்தது கிடையாது. இந்த மாதிரி நெல்லிக்காயை வந்து எந்த மாதிரி, நெல்லிக்காயை விட நெல்லி பழம் தான் முக்கியம். சித்த மருத்துவ பாடல்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா காயின்னு அதனால் நெல்லிக்கனி அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நெல்லிக்கனி சாப்பிட்றது கிடையாது, நெல்லிக்காய் தான் சாப்பிட்றோம். நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நல்ல பச்சை கலரில் இருக்கும் நம்ம நார்மலாக பார்க்குறது. ஆனால் கனி அப்படிங்கிறது எப்படின்னா இளம் மஞ்சள் நிறங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெல்லிக்கனியாக தான் நம்ம சாப்பிடணுமே தவிர நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சித்த மருத்துவ பாடல்களையும் குறிப்பிடுறது எல்லாமே நெல்லிக்கனி தான். அதியமானும் நமது அவ்வை பெருந்தகைக்கு வந்து கொடுத்தது நெல்லிக்கனி தான். அதனால் நெல்லிக்காயை காயாக சாப்பிடாமல் கனியாக இளம் மஞ்சள் நிறமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைந்த பயன் நமக்கு கிடைக்கும். மருத்துவமும் அவசியமில்லாமல் போகும். நன்றி.